வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கிளிப்பிங்ஸில் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன், பொங்கல் ஷாப்பிங், அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் டிசம்பர் 31 போல் எடுத்தது, அதாவது டியூஸ்டே மதியம் போல் இருக்கும். முக்கால்வாசி ஒர்க்குமே எனக்கு அன்றைக்கே முடிஞ்சிச்சு. பிகாஸ் அன்றைக்கி நைட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ வெட்னஸ்டே லேட்டாக எழுந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்துக்கலாம் அப்படின்றதுனால முந்தின நாளே நான் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஸோ வெட்னஸ்டே எழுந்து சாமிக்கு பூ போட்டு ஸ்வீட் பண்ணி வச்சு பூஜை பண்ணுற ஒர்க் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஈவன் கோலம் கூட நான் அன்றைக்கே போட்டு முடிச்சிட்டேன். அன்றைக்கி நான் கம்பி கோலம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு கம்பி கோலம்லாம் வீடியோஸ் பார்த்து தான் போட தெரியும். தனியாக போடணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. இதுவே ரங்கோலி அந்த மாதிரினா ஈஸியாக எனக்கு வரைகிறது ஈஸி. எனக்கு என்ன அந்த டைம் மைண்டில் வருதோ ஸோ அதை அப்படியே நான் வரைஞ்சிருவேன். ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, எனக்கு கம்பி கோலம் மட்டும் ரெஃபரன்ஸ் இல்லாமல் போடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கோலம் ட்ரை பண்ணிவிட்டேன். இதே கோலம் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணும்போதும் அகைன் ஐல் கோ ஃபார் ரெஃபரன்ஸ் தான். அன்றைக்கி நைட்டுக்கு நான் எந்த டின்னருமே ரெடி பண்ணலை. பிகாஸ் நான் வெளியே போகிற எக்ஸைட்மெண்ட்டில் டின்னர் பண்ணவே தோணலை. ஸோ எனக்கு இந்த நியூ இயர் ரொம்ப ஸ்பெஷல் தான். எனக்கு எப்போவுமே எல்லா நியூ இயருமே நான் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த இயர் தான் நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வெளியே செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்டை டின்னர் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 8:30 போல் இருக்கும். எல்லா டின்னர் ஒர்க்குமே முடிச்சுட்டு ஹாலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எந்த ஃபெஸ்டிவல் சீசன்னாலுமே ஹாலில் சின்னதாக அழகாக ரங்கோலி மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் பழைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் வந்தாலுமே நான் ஹாலில் மட்டும் கொஞ்சம் கலர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 இஷ்டம். என்னை பொறுத்தவரை கோலம்னாவே அழகு தான். அதுவும் அந்த ஹாலில் போடும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கொஞ்சம் அழகாக காமிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock போல் இருக்கும் நான் அந்த கோலம்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு. நான் ரொம்ப தூரம் எங்கேயும் போக போகிறதில்ல. வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, அங்கேயே போயிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். வருஷம் மெரினா பீச்சில் பண்ணுற செலிப்ரேஷன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. டிவியில் நியூஸில் காமிக்கும் போது பார்த்துருக்கேன். பட் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆக ஒரு 1 hour போல் ஆகிடும். ஸோ நைட் டைமில் ரிட்டன் ஆக முடியாதனால தான் பக்கத்தில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு நார்மலான சல்வா சூட் தான் போட்டுட்டு போயிருந்தேன். அண்ட் இது என்னோடய ஃபேவரட் கலரும் கூட. ஸோ இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றனால தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக ஒரு 11:45 போல் இருக்கும். வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ போனதும் பார்த்தா நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே பெருசாக எந்த ஒரு செலிப்ரேஷனும் கிடையாது. போலீஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால எல்லா செலிப்ரேஷனும் கேன்சல் ஆகிடுச்சு. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பேனர் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் ப்ரொஜெக்டர் லைட் செட்டிங்லாம் வச்சு ஒரு 12 o'clock போல் கரெக்டாக அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அங்கே வந்தவங்களுக்கும் தெரியாது இது கேன்சல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே எல்லாருமே ஒரு 12 o'clock ஆகிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க.
12:00 ஆனதும் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அவங்களுக்குள்ள வந்து விஷஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரம் வந்து போலீஸ் அங்கே இருக்க விடலை. ரொம்ப கூட்டம் கூடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாருமே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சேஃப்டி இல்லை, டிராஃபிக் ஆகுது அப்படின்ற மாதிரி சில ரீசன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பட் இவ்வளோ பேரை வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து யாரும் வந்து உடனே கிளம்பவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 12:30 ஒரு 12:45 போல் வந்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கத்தில் வந்து டெம்ப்ரரியாக ஒரு தீம் பார்க் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் இந்த லைட் செட்டிங்கோடு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் நாங்கள் பிளான் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு போனது தான். வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் வந்து ஓப்பனில் இருக்கோம் நாங்கள் அன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போவுமே போகிற சிவன் கோயில் தான் இது. அன்றைக்கி ஐயப்ப சுவாமிக்கு ஏதோ பூஜை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பூஜை முடிஞ்சதும் எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் இந்த வருஷம் எதிர்பார்க்காத ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அன்றைக்கி அந்த டேவே ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே மதியம் போல் எடுத்தது. நாங்கள் தூங்கி எழுந்துக்கவே மார்னிங் 11:00 போல் ஆகிடுச்சு. ஸோ எழுந்ததும் எனக்கு பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. முந்தின நாள் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுனால எழுந்ததும் வீடு மட்டும் பெருக்கிட்டு தொடச்சி விட்டாச்சு. அண்டு ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து குலோப் ஜாம் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆனதுனால கேசரி மட்டும் தான் பண்ணியிருந்தேன். கேசரி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேலை முடியுன்றதுனால நான் இந்த டிஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே ஒரு 2:00 போல் ஆகிடுச்சு. சரி கையோட லஞ்சுமே ரெடி பண்ணிடலான்னு லஞ்ச் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே லஞ்சுக்கு நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் எடுப்போம். சில டைம்ஸில் வந்து ப்ரௌன் ரைஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி எடுப்போம். ஸோ அன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் ரைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரௌன் ரைஸ் எடுக்கும்போது எப்போவுமே அது வத்த குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி நம்ம வந்து காம்பினேஷனில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் டயட்டிங் பீப்புளுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து டயட்டில் இருந்தாலுமே கொஞ்சம் ஃபில்லிங்காக இல்லாத போல் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த ப்ரௌன் ரைஸ் எடுக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌன் ரைஸ் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே வெயிட் கெயின் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய ரெஃபரன்ஸும் நான் எடுக்கலை. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் அன்றைக்கி வந்து சுண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அகெயின் இன்னொரு ஹெல்த்தியான விஷயம் என்னென்னா இந்த சுண்டைக்காய் தான். ஆக்சுவலாக வந்து விமன்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சில யூடியூப்ஸ்லையும் பார்த்துருக்கேன். இந்த சுண்டைக்காயெலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு 20 நாள் ஆகிடுச்சு. நிறைய சுண்டைக்காய் வந்து கெட்டு போச்சு. ஒரு 20 நாள் முன்னாடி நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். சமைக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சதுனால எல்லாமே கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. அதே மாதிரி சுண்டைக்காய் வந்து நம்ம அப்படியே குழம்புல போடாமல் அதை கொஞ்சம் வந்து உரலில் போட்டு இடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா குழம்புல இறங்கும். அதை அப்படியே நம்ம போடுறத விட இப்படி இடிச்சிட்டு போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அண்டு மறக்காமல் வந்து சின்ன வெங்காயம், அதுதான் வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டே. ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். பட் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய வெங்காயம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி டைம் எடுத்து செய்கிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். அண்டு சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக வந்து உரலில் இடிச்சிட்டு சேர்க்கும் போது இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் வந்து அந்த மண் சட்டி, மண் பானை, இந்த மண்ணில் செஞ்ச அந்த வெசல்ஸில் வந்து வைக்கும்போது வந்து குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஒரு 3:30 போல் ஆகிடுச்சு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க.
எப்போவுமே சீக்கிரம் முடிச்சிருவேன். இந்த வீடியோஸ் அந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அப்படியே லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் போச்சு. ஏன்னா வந்து முந்தின நாள் நைட்டு சரியாக தூக்கம் இல்லை. என்ன தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்னிங் 11:00 வரைக்கும் தூங்கினாலுமே அந்த தூக்கம் கலக்கம் அப்படியே இருந்த மாதிரியே இருந்துச்சு. எப்படி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக சாமி படத்துக்கு மட்டும் பூ போடுற வேலை இருந்துச்சு. சரி குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். எல்லா நியூ இயருக்குமே நான் வந்து மார்னிங்கே சாமி கும்பிட்ருவேன். பட் இந்த நியூ இயர் தான் வந்து ஈவினிங் போல் ஆகிடுச்சு. சரி எப்படியோ 5:00 போல் ஆகிடுச்சு. ஈவினிங் 6:00 போல் விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ குளிகை காலம் வரட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஷேர் பண்ண மறந்துட்டேன் கிச்சனில். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து நார்மலாக ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்படியே வந்து அரிசி வேக வச்சு வடிப்போம். பட் ஆனால் வந்து மட்ட அரிசி மட்டும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சா தான் வந்து அது 1 hour வந்து வெந்து நல்லா வரும். நம்ம ஊற வைக்காமல் வந்து டைரெக்டாக வந்து அரிசி போட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அது வேகவும் வேகாது. அந்த ஃபுட்டுமே நல்லா குக்காக இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஈவினிங் ஒரு 6:30 போல் இருக்கும். வீடு ஃபுல்லும் சாம்பிராணி போட்டு விட்டுட்டு மார்க்கெட் கிளம்பிட்டேன். நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து சண்டேஸில் தான் வாங்குவேன். எனக்கு அப்போ டைம் இல்லாதனால இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருந்தேன். அண்ட் நாங்கள் வந்து இப்போ விரதத்தில் இருக்கிறதுனால ஃபுல்லுமும் வந்து வெஜிடேரியன் தான். ஸோ சீக்கிரமாக வந்து காய்கறிலாம் வந்து காலி ஆகிடுறதுனால வந்து வீக்லி வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நான் 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன். இப்போ வந்து நாங்கள் அந்த மகர விளக்கு பூஜைக்கு வந்து விரதம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு நாங்கள் நான்வெஜ் எடுத்து. இன்னும் ஒரு 15 days இருக்குது இந்த விரதம் முடிய. ஸோ அது வரைக்கும் வெஜிடபிள்ஸ் தான். இந்த கிளிப்பிங்ஸில் பொங்கல் ஷாப்பிங்க்கான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பொங்கலுக்கு 1 week பிஃபோர் தான் பர்ச்சேசிங் போகிறது. பட் இந்த இயர் வந்து January 1st வீக்கே போயிட்டோம். பிகாஸ் வந்து கூட்டம் ஜாஸ்தியாகிடுது அண்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. இவங்க காட்டுற சாரீஸ் எல்லாமே பட்டு சாரீஸ் தான். இந்த ஷாப் வந்து காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு 3 to 4 சாரீஸ் கிட்ட எடுத்திருந்தோம். ஏன்னா கலருமே சரி அண்ட் டிசைனும் சரி ரெண்டுமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அண்ட் யூனிக் காம்பினேஷனாகவும் இருந்தது. இந்த ஷாப்பில் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் அண்ட் அந்த பட்டோட தரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஒரு ஈவினிங் 4:00 போல் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் எங்கேயுமே வாங்கலை. ஒரு ஷாப்பில் மட்டும் 160 அப்படி சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான் கண்ணாடி விலைகளுக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு அது போடணும் ஆசைன்றதுனால ஒரு மெரூன் கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு. அண்ட் எல்லோரும் பொங்கலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.